மார்கழி உற்சவம் திருப்பாவை. உலகத்தவர் மேற்கொள்ளும் பழமையான நோன்பினை ஆதாரமாக கொண்டு வைணவ சமயத்தின் பேருண்மையை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை என்னும் தமிழ் அமுதத்தை தான் பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார். மனித குலம் செழிக்க வழிகாட்டியிருக்கிறார் என்று இன்னும் சிறப்பித்துச் சொல்லலாம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் பகவான் கண்ணனுக்கு ஆட்பட்டு நெருங்கிய நேசம் கொண்டு பெருமாளின் திருவடிப்பேற்றை அடைய வேண்டும் என்பதே ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் நோக்கம். வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீஷைகள் கேளீரோ பார்க்கடலுள். வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீஷைகள் கேளீரோ பார்க்கடலுள். பரமனடி பாடி தூயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணும் பாருண்ணும் நாட்காலே நீராடி. நெய்யுண்ணும் பாருண்ணும் நாட்காலே நீராடி. மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோ. மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோ. செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதோ. செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதோ. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காடி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இப்பாடலின் விளக்கத்தை பார்ப்போமா? வாழ்க்கை வாழ்வதற்கே, அதுவும் வகையுற வாழ்வதற்கே என்று பெரியோர்கள் சொல்வார்கள். எப்படியாவது வாழலாம் என்று நினைக்காமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதே குறிக்கோளுடைய வாழ்க்கையாகும். அதனால்தான் திருப்பாவையின் 2ஆம் பாடலில் வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டாள் பாடினார். எந்த ஒரு பெரும் செயலையும் செய்யும் போது அந்த காரியத்தை வெற்றியாக்கும் வழிமுறைகளை கூறுவது மரபு. அதனால் பாவை நோன்பிற்கான செயல்முறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், நடைமுறைகளை இந்த பாடலில் அவர் சொல்கிறார். ஆயர்பாடி பெண்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமனின் திருவடிகளை பாடுவதையே முதன்மையாக கொண்டார்கள். அடுத்ததாக வைகறை நேரத்தில், அதாவது அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடி உடலாகிய புறத்தை தூய்மை செய்து கொள்கிறார்கள். தொடர்ந்து அகமாகிய உள்ளத்தின் தூய்மைக்காக பரமனை, அதாவது பெருமாளை பாடுகிறார்கள். மூன்றாவதாக தகுதியான பெரியோர்களுக்கு, துறவிகளுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொடுக்க வேண்டும். பிச்சை கேட்டு வரும் வறியவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் முடிந்ததை வழங்க வேண்டும். கொடுக்கும் போது நெஞ்சில் செருக்கில்லாமல் கொடுக்க வேண்டும் என பல விதிகளை விரும்பி மேற்கொள்கிறார்கள். அதில் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், கண்ணுக்கு மையிட மாட்டோம், கூந்தலுக்கு பூச்சூட்டி அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம் என்று தீர்மானமும் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அழகை அலங்கோலமாக்கிக் கொள்ளாமல் செப்பனிடுகிறார்கள். பெரியவர்கள் தவறு என்று எவற்றையெல்லாம் விட்டார்களோ அதை நாங்களும் செய்ய மாட்டோம், தீமை விளைவிக்கும் சொற்களை சொல்ல மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதேபோல ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் கோள் சொல்வது எப்போதும் விலக்க வேண்டியது என்பது முக்கியமான நியமம். இவையெல்லாம் பாவை நோன்பிற்குரிய நியமங்கள். உண்ணும் சோறும் பருகும் நீரும்
தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் தருவான். அதனால் விரும்பி உண்ணும் பொருட்கள், இன்பம் தரும் பொருட்களை தாமாகவே முன்வந்து தியாகம் செய்வது தியாக மனப்பான்மையை காட்டுகிறது. இப்படியாக வாழ்க்கையில் உய்ய எண்ணி பிழைக்கும் வழியை அறிந்து நோன்பிருந்து பரமனடி பாடி வாழ்க்கை பயன்பெறுவோம் என்பது இப்பாடல் வழியே ஆண்டாள் சொல்லும் கருத்து. ஆன்மீக அன்பர்களே, நாமும் மார்கழியில் மகாவிஷ்ணுவை போற்றி பணிந்து புகழ் பாடி விரதமிருந்து பரிபூரண அருள் பெறுவோம். மார்கழி உற்சவம் திருப்பாவை.